யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து கேட்கிறார். இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது மார்த்தாள் ஏதோ ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கவில்லை, அவள் ஒரு துக்கமான நிலையில் இருக்கிறார். தன் சகோதரனை இழந்து விட்டார். லாசருவை இழந்ததின் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பங்களில் ஒரு துக்கம் இருக்கிறது. ஆனால் இனி இதிலிருந்து ஒரு அற்புதமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விட்டனர். ஏனென்றால் லாசரு மரித்து போய்விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டனர். இனி இவர் உயிரோடு எழும்புவாரா என்பது ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் செத்து போன நாரி போன காரியங்களில் கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஏனென்றால் லாசருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. ஏனென்றால் லாசரு வியாதிப்பட்ட பொழுதும் அவரால் சுகத்தை கொடுத்திருக்க முடியும். லாசரு மரித்து போன பொழுதும் அவனை உயிரோடு எழுப்பி இருக்க முடியும். ஆனால் மரித்து 4 நாட்கள் ஆன பின்பும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்கள் செத்து போய்விட்டன, நாரி போய்விட்டன, இனி அற்புதமே நடக்காது என்று நமக்கு நாமே ஒரு முடிவு கட்டியிருப்போம். ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாதபடி நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது அந்த செத்து போன நாரி போன காரியங்களில் நாம் ஒரு மகிமையை காண முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நாம் ஒரு மகிமையை காண வேண்டும் என்றால் நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிற காரியங்களில் மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல, செத்து போன நாரி போன காரியங்களில் கூட அவர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் செத்து போய்விட்டது, நாரி போய்விட்டது, இனி இதிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று, நன்மையின் ஊற்று பிறக்காது என்று மனிதர்களும் நாமும் ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து செத்து போன காரியத்தை அவரால் தான் உயிரோடு எழும்ப பண்ண முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியம் செத்து போயிருக்கிறது, எந்த காரியம் ஜீவனற்று போயிருக்கிறது, எந்த காரியம் நாரி போயிருக்கிறது, அது நாம் வேண்டுமென்றால் ஒரு முடிவு கட்டி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கும் பொழுது ஒரு மகிமையை காண்பாய். அப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மகிமையான காரியத்தை காண போகிறீர்கள். அது உங்கள் துக்கத்தை நீக்கும். எப்படி லாசரு உயிரோடு எழுப்பினாரோ அதே போல அற்புதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் ஒன்றுமில்லை. அப்ப நாம் விசுவாசிப்போம், ஒரு மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம்.